இன்பமே நல்கும் திருவருட்கருணை. நான் உங்கள் பவதாரணி குணசேகரன். குமரகுரு பன்முக கலையறிவியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு இளங்கலை தமிழ் படைப்பாக்கம் பயில்கின்றேன். இன்று நாம் விடுதலை போராட்ட வீரர் தளபதி சுந்தரலிங்கம் அவர்களை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். சிந்தனைக்குள் செல்வோம், வாருங்கள். கிபி 18ஆம் நூற்றாண்டின் மத்திய காலம். இந்தியாவில் முகலாயர் ஆட்சி காலத்தின் வீழ்ச்சி என்பது பேரரசுகளின் வீழ்ச்சி. அதன் பிறகு சிற்றரசுகள் அமைந்தன. சிற்றரசர்கள் தங்களின் எல்லைகளுக்கு உட்பட்ட சிறு பகுதிகளை ஆண்டு வந்தார்கள். இவர்கள் மக்கள், நாடு, வளம், பாதுகாப்பு போன்ற பல்வேறு காரணிகளில் கவனம் செலுத்தி பேரரசுகளுக்கு நிகராக சூழ்ச்சி, படைத்திறம் ஆகியவற்றில் மேலோங்கி வாழ்ந்தவர்கள். அப்போதுதான் தமிழ்நாட்டிலே பாண்டிய மண்டலத்தின் தென்பகுதி பாளையக்காரர்களின் ஆட்சிக்குட்பட்டிருந்தது. அந்த பகுதிகள் கீழை பாளையங்கள் என்று அழைக்கப்பட்டன. அந்த பாளையங்களின் ஒரு சிறு பகுதிதான் பாஞ்சாலங்குறிச்சி என்று அழைக்கப்படுகின்ற பாஞ்சை பகுதி. அது ஒரு சிற்றரசு. மன்னன் வீரபாண்டிய கட்டபொம்முவின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்த அந்த பகுதி 96 கிராமங்களை உள்ளடக்கியது. கரிசல் மண்ணும் கருவேல மரங்களும் நிறைந்த பாஞ்சை பகுதி ஒரு வறண்ட பகுதி. அங்கு விளைந்ததெல்லாம் கம்பு, கேழ்வரகு போன்ற தானிய பயிர்களும், பருத்தி, மிளகாய் போன்ற சிறு வாணிக பயிர்களும் தான். விவசாயம், ஆடு மாடு மேய்த்தல், வேட்டைக்கு செல்லுதல் போன்றவைதான் அந்த பகுதி வாழ் மக்களின் முக்கியமான தொழில்கள். இடையிடையே மழை பொய்த்து பாஞ்சாலங்குறிச்சி என்னும் அப்பகுதியில் பஞ்சம் நிலவும். எனவேதான் 5-6 பருத்தி செடி அவரு விட்ட ஒரு குறுக்கம் ராசி பொருத்தமில்லை ராமருட வாசலிலே என்று சொல்லுகின்றது ஒரு நாட்டுப்புற பாடல். சேவல் சண்டை, சடுகுடு விளையாட்டு போன்ற பொழுதுபோக்கு விளையாட்டுகளும் அப்பகுதி வாழ் மக்களிடம் இருந்தன. மக்கள் யாவரும் மிகுதியான சமயப்பற்றுடனும் பெண்கள் கற்புடனும் விளங்கினர். சில இரவு நேரங்களில் கள்ளர் பயம் இருந்தது. ஆனாலும் மக்கள் யாருக்கும் அஞ்சாது போர் செய்வதில் வன்மை பெற்றிருந்தார்கள். ஏனென்றால் அது வீரபூமி என்பதை இங்கே நாம் குறிப்பிட வேண்டும். பாஞ்சாலங்குறிச்சிக்கு மிக அருகில் உள்ள கிராமம்தான் கெவினகிரி என்பது. அங்கே தனிச்சிறப்பு பெற்று வாழ்ந்து வந்த தம்பதியருக்கு மகனாய் பிறந்தவர்தான் வீரன் சுந்தரலிங்கம். அவருடைய தாயார் பெயர் முத்தருளி, தந்தையார் பெயர் காலாடி. தேவேந்திர குலத்தில் பிறந்த சுந்தரலிங்கத்தின் பிறந்த நாள் குறிப்புகள் துல்லியமாக அறியப்படவில்லை. ஆயினும் அவருடைய பிறப்பு 1775க்கும் 1780க்கும் இடைப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. மன்னர் கட்டபொம்மன் அவரை கட்டக்கருப்பன் சுந்தரலிங்கம் என்று அழைத்தார் என்று அறிகிறோம். ஆனால் வரலாறு அவரை வீர தளபதி சுந்தரலிங்கம் என்றும் சுந்தரலிங்க குடும்பனார் என்றும் பெருமையுடன் அடையாளம் காட்டுகின்றது. வீரன் சுந்தரலிங்கத்தை வளர்த்து ஆளாக்கிய மண் என்றால் அது கெவினகிரிதான். சுந்தரலிங்கத்தின் இளமை பருவம் ஆரம்பத்தில் குளங்களில் மீன் பிடிப்பதும், கொக்கு பிடிப்பதும், தனது நண்பர்களோடு சேர்ந்து மரங்களில் ஏறி விளையாடுவதும், சடுகுடு விளையாடுவதுமாகத்தான் இருந்தது. விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் என்பதால் அவருடைய இளமை பருவம் கட்டுப்பாடு இல்லாமல் காட்டாற்று வெள்ளம் போல் தான் போன போக்கிலேதான் இருந்து வந்தது. மற்றுள்ள அரச குடும்பத்து பிள்ளைகளைப் போல வில்வித்தை, வாள் சண்டை, குதிரை ஏற்றம் போன்ற போர்க்கலைகளை கற்று தேர்ச்சி பெற்றவர் இல்லை. ஆனாலும் அவருக்குள் அபாரமான முறையில் பல குதிரைகளின் சக்தி இருந்தது. அறிவு நுட்பம் அவருக்குள் இருந்தது. சிறுவனாய் இருந்த போதே அரும்பிய மீசையை முறுக்கி வளர்த்தவர் சுந்தரலிங்கம். பயம் என்பதை சிறிதும் அறியாத இளம் கன்று. எனவேதான் தோல்வி என்பதை அவர் தொட்டு கூட பார்த்தது இல்லை. வாழ்வு முடியும் வரை அவர் ஊருக்கு செல்ல பிள்ளையானதும் அதனால்தான். தருவை குளம் வயல் காடுகள் எட்டயபுரத்து மன்னருக்கு உரியவை. தருவை குளம் கண்மாயிலிருந்து கெவினகிரி வயல் காடுகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவது வழக்கம். பஞ்ச காலங்களில் தண்ணீர் பற்றாக்குறையாகி விடுகின்றது என்பதால் கெவினகிரி கண்மாயை மறித்து கரை எழுப்ப வேண்டும் என்று எட்டயபுரத்து மன்னரே வாய்மொழி உத்தரவும் சொல்லி படைத்தலைவரையும் கூலி ஆட்களையும் அனுப்பியிருந்தார். இதை அறிந்த கெவினகிரி மக்கள் அனைவரும் சேர்ந்து குளத்தின் குறுக்கே கரை எழுப்ப கூடாது, இதை நடக்க விடமாட்டோம் என சொல்லி தடுத்தனர். எட்டயபுரத்து மன்னர் அனுப்பிய கூலியாட்கள் அங்கேயே தங்க படைத்தலைவர் மட்டும் செய்தியை தெரிவிக்க எட்டயபுரம் திரும்பினார்.
2 நாட்கள் கழித்து எட்டயபுரத்திலிருந்து படைத்தலைவர் திரும்பினார். அவருடன் பெரும் படையும் அனுப்பி குளத்தின் குறுக்கே கரை எழுப்பியே தீர வேண்டும் என்று மன்னர் உறுதியாய் சொல்லியிருந்தார். கெவினகிரி குளத்தின் அருகே குதிரை படையும் வீரர் படையும் வந்து நிற்க தங்களுடைய படை வீரர்களை கண்ட மகிழ்ச்சியில் கூலியாட்கள் ஆயுதங்களுடன் குளத்தில் இறங்க ஆரம்பித்தனர். ஊர் மக்கள் விழித்து நிற்க சுந்தரலிங்கம் மற்றும் அவரது நண்பர்கள் மட்டும் படை வீரர்களை நெருங்கினர். சுந்தரலிங்கம் மட்டும் எதிரிகளை எச்சரிக்கை செய்தார். ஊர் பெரியவர்களை மதித்து நாங்கள் எதுவும் பேசாமல் இருந்தோம். எட்டயபுரத்திலிருந்து வந்த நீங்கள் தான் பகை பேசுகிறீர்கள். நீங்கள் இப்போதே இந்த இடத்தை காலி செய்து விடுங்கள், இல்லையேல் காலி செய்யப்படுவீர்கள் என்பது போல எச்சரித்தார். எட்டயபுரத்து வீரர்கள் சுந்தரலிங்கத்தின் சொற்களை ஏளனமாய் எண்ணினர். குதிரைப்படை சுந்தரலிங்கத்தையும் அவரது நண்பர்களையும் சுற்றி வளைத்தது. படை தலைவனின் குதிரையின் மீது பாய்ந்தார் சுந்தரலிங்கம். படைத்தலைவன் கீழே விழ குதிரை சுந்தரலிங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. சுந்தரலிங்கத்தின் நண்பர்கள் படை வீரர்களை தாக்க குதிரை படை முன்னேற முடியாமல் திணறி தவித்தது. எட்டப்பனின் வீரர்கள் உயிர் பிழைத்தால் போதும் என்று தப்பி ஓட முயன்றனர். தலைவனிடம் குதிரையை ஒப்படைத்த சுந்தரலிங்கத்தின் கை அசைவிலேயே திரும்பி பாராமல் ஓடிவிட்டனர். எட்டயபுரத்து படை வீரர்கள் புறமுதுகு காட்டி ஓடிய இச்செய்தி பற்றியும் அதற்கு காரணமான சுந்தரலிங்கத்தின் வீரம் பற்றியும் மன்னர் கட்டபொம்மன் கேள்விப்பட்டிருந்தார். அடுத்த நாள் மன்னரின் அமைச்சர் தானாதிபதி பிள்ளையும் மன்னரிடம் மேற்படி நிகழ்ச்சி பற்றி கூற மன்னர் தடுத்தார். நான் அறிவேன், நீர் சுந்தரலிங்கத்தை பற்றி சொல்லுகின்றீர் அமைச்சரே. நானும் கேள்விப்பட்ட பெயர்தான் அது. ஆனால் ஆளை பார்த்தது இல்லை. உடனடியாக அவரை பார்க்க ஏற்பாடு செய்யும் என்றார் மன்னர் கட்டபொம்மன். ஒட்டப்பிடாரத்தில் தனியாக ஒரு மாடி வீடு. ஒரு சேவகன் மூலம் சுந்தரலிங்கம் அங்கு அழைத்து வரப்பட்டார். இங்கேயே சிறிது நேரம் இரு, இதோ சில பொழுதுக்குள் வந்து விடுகின்றேன் என்று சொல்லி சென்ற சேவகன் வரவே இல்லை. பொழுதாகிக் கொண்டே இருந்தது. காலை உணவும் மதிய உணவும் இல்லாமல் சோர்வுற்றிருந்தார் சுந்தரலிங்கம். மாலையும் ஆகிவிட்டது. போனவன் வரவே இல்லை. பதிலாக விருந்தினர் இருவர் அந்த வீட்டிற்குள் நுழைந்தனர். நீங்கள் யார்? சுந்தரலிங்கம் கேட்டார். நாங்கள் இந்த வீட்டிற்கு சொந்தக்காரர்கள் என்றனர். சுந்தரலிங்கத்தின் நிலையை புரிந்து கொண்ட அவர்கள், தம்பி, நீ சோர்வாக இருப்பது போல் தெரிகிறது. வேண்டுமானால் எங்களிடம் உணவு பொட்டலங்கள் உள்ளன, சாப்பிடு என்று சொல்லி உணவு பொட்டலத்தை அவரிடம் தந்தனர். சுந்தரலிங்கம் ஒரு நிமிடம் யோசித்தார். வீட்டில் தட்டுமுட்டு சாமான்கள் நிறைய இருக்கின்றன. வீடு செல்வந்தர்களின் வீடு போலவும் இருக்கின்றது. பணமும் நகைகளும் அதிகமாக இருக்கக்கூடும் என்று எண்ணிய சுந்தரலிங்கம் உணவு பொட்டலத்தை வாங்க மறுத்தார். சோர்வு மிகுதியால் லேசாக கண்களை மூடினார் சுந்தரலிங்கம். முறுக்கிய மீசையும் உடல் கட்டும் கொண்ட அந்த விருந்தினர்கள் வீட்டிற்குள் நுழைந்தனர். தனித்தனியே சாக்கு பைக்குள் கட்டி வைக்கப்பட்டிருந்த நகைகளை எடுத்துக்கொண்டு வெளியேற முயற்சி செய்ய சுந்தரலிங்கம் விழித்து கொண்டார். நில்லுங்கள், நீங்கள் இந்த வீட்டிற்கு சொந்தக்காரர்கள் இல்லை என்பதை முன்பே அறிவேன் என்றார் சுந்தரலிங்கம். மேலும் நீங்கள் திருடர்கள் என்பதை நிரூபித்து விட்டீர்கள் என்று சொல்லி கத்தியை உருவினார். திருடர்கள் நாம் மூவரும் சேர்ந்து இந்த பணத்தையும் நகைகளையும் பங்கிட்டுக் கொள்ளலாம் என்றனர். சுந்தரலிங்கம் மறுத்தார். மேலும் ஒரு அடி எடுத்து வைத்தால் உங்கள் உயிர் போய்விடும் என்றார் சுந்தரலிங்கம். திருடர்கள் இருவரும் சரியாக மாட்டிக்கொண்டோம் என விழித்து தங்களுடைய மாறு வேடத்தை கலைத்தனர். மன்னர் கட்டபொம்மனும் அமைச்சர் தானாதிபதி பிள்ளையும் தான் அந்த திருடர்கள். சுந்தரலிங்கம் தலைகுனிய உடனடியாக அவரை அரண்மனைக்கு அழைத்து சென்றார் மன்னர். அவனுடைய நேர்மையை பாராட்டினார். அமைச்சரே, சரியான தேர்வு. சோதனையில் வெற்றி பெற்று விட்டார் சுந்தரலிங்கம். வீரனுக்கு வேண்டிய விவேகம், விவேகத்துக்கு வேண்டிய பொறுமை, சிந்திக்க கூடிய அறிவு, ஒற்றனுக்கு வேண்டிய சூழ்ச்சி திறன், ஐயம், எல்லாவற்றிற்கும் மேலாக பொருளாசைக்கு மயங்காத நேர்மை என்று புகழாரம் சூட்டினார். மன்னரே அதிகாரிகளை அழைத்து, இன்று முதல் இந்த கட்டக்கருப்பன் சுந்தரலிங்கம் பாஞ்சாலக்குறிச்சி அரசவையின் ஒற்றர் படை தளபதி என்று அறிவித்தார்.
எல்லாரும் வீர தளபதி சுந்தரலிங்கம் வாழ்க என்று ஆர்ப்பரித்தனர். பாஞ்சாலங்குறிச்சி மண்ணையும் மக்களையும் கண்காணித்துக் கொள்ள பல தளபதிகள் இருந்தனர். கட்டபொம்மனின் உடன் பிறந்த தம்பி குதிரைப்படை தளபதி ஊமைத்துறை, கட்டமல்லூர் கரமையன், கக்கரம்பட்டி ஈஸ்வர குடும்பன், சொல்லம்பரம்பு சிவத்தையா, தளபதி பரிவல்லிக்கோட்டை கருத்தமுத்து, எரியம்பு வீச்சு கீழ முடிமன் வீரன், வர்ம அடி வீரர் கைவங்கி வீரநாகனார், கோட்டூர் கூனையன், குறிதப்பாது வேள்பாய்ச்சும் குளையநல்லூர் சின்ன வீரநல்லன், சுந்தரலிங்கத்தின் தந்தை காலாடி, வாழ்வீச்சு பொட்டிப்பகடை, முத்தன் பகடை, கொம்பாடி, தளவாய்புரத்து குமரன், இப்படி 96 கிராமங்களில் இருந்தும் திரட்டிய வீரர்களை கொண்ட பெரும்படையை வைத்திருந்தார் கட்டபொம்மன். இந்த தளபதிகளுக்கெல்லாம் தளபதியாய் விளங்கியவர் பாஞ்சாலங்குறிச்சி மண்ணின் மானம் காத்த மாவீரன் வீர தளபதி சுந்தரலிங்கம். எல்லா படைகளுக்கும் தளபதியாய் விளங்கிய வீர தளபதி சுந்தரலிங்கத்தின் கட்டுப்பாட்டில் வாழ்படை 6000, ஈட்டிப்படை 6000, கம்புப்படை 6000, வல்லையம் வளைத்தடி 7000, வில்படை 500, குதிரைப்படை 120, யானைப்படை 6, இவை போக படைக்கலன்கள் வரிசையாய் அணி செய்யும் ஆயுத கிடங்கு, வெடிமருந்து கிடங்கு, தானிய கிடங்கு போன்றவையும் இருந்தன. இவற்றையெல்லாம் திறம்பட கவனித்து வந்த வீர தளபதி சுந்தரலிங்கம் மன்னருக்கு தெரியாமலே மன்னரை நிழல் போல் தொடர்ந்தார். இதன் மூலம் வஞ்சக நரிகளின் சூழ்ச்சி வலைகளை அறுத்தெறிந்தார். 1772க்கு பிறகு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி அதிகாரங்களை எல்லாம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமே நேரடியாக கவனிக்கவும், மண்ணாசையில் நிலங்களை கைப்பற்றுவதற்காகவும் கலெக்டர்களையும் கவர்னர் ஜெனரல்களையும் நியமித்த காலம். 1790 பதவிக்கு வந்த கட்டபொம்மன் 6 ஆண்டுகளாக வரி பணம் கட்டவில்லை. எனவேதான் பாஞ்சாலங்குறிச்சி என்னும் பாஞ்சை பகுதியில் வல்லூறுகள் வட்டமிடத் தொடங்கின. இங்குதான் வீர தளபதி சுந்தரலிங்கத்தின் வாழ் வலிமையால் வல்லூறுகளின் மரண ஓலம் கேட்கத் தொடங்கியது. சுந்தரலிங்கத்தின் வாழ்வீச்சில்தான் ஆந்தைகளின் அலறல் சத்தும் பாஞ்சை பகுதியில் எதிரொலித்தன. முயல்கள் நாய்களை வேட்டையாடியதும் நாய்கள் நரிகளானதும் அந்த பகுதியில் அதிசயமில்லைதான். 1796 காலகட்டத்தில் எட்டயபுரத்து மன்னன் கிழக்கிந்திய கம்பெனிக்கு செல்லப்பிள்ளையாக இருந்தான். வாங்கிய கடனை தீர்த்து கட்ட ஆற்காடு நவாப் பிரிட்டிஷ்காரர்களின் பக்கம் ஆதரவாக இருந்தார். புதுக்கோட்டை தொண்டைமானும் மதுரையில் பாண்டித்துறை தேவரும் கூட பிரிட்டிஷ்காரர்களின் ராஜ விசுவாசிகளாயினர். மேலப்பாளையத்துக்காரர்களும் கூட அவ்வளவாக செல்வாக்குடன் இல்லாமல் இருந்த காலம். அப்பொழுதுதான் பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்டு வந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த மாபெரும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்தார் வீர தளபதி சுந்தரலிங்கத்தின் துணையுடன். திருநெல்வேலியில் நட்பு ரீதியாக பேச வேண்டும் என்று சொல்லி கட்டபொம்மனுக்கு திருநெல்வேலி கலெக்டர் ஜாக்சன் துரை ஓலை அனுப்பியிருந்தார். கட்டபொம்மன், தம்பி ஊமைத்துறை, அமைச்சர் தானாதிபதி பிள்ளை இவர்களோடு சில பாதுகாவலர்களும் ஜாக்சனை சந்திக்க திருநெல்வேலி சென்றனர். திருநெல்வேலியில் சந்திக்க மறுத்த ஜாக்சன் துரை குற்றாலம் சென்று விட்டார். இப்படி பல ஊர்கள், சுமார் 400 மைல்கள் 23 நாட்கள் கடந்த பின் இறுதியாக ராமநாதபுரத்தில் 1798 செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி சந்தித்தார். கட்டபொம்மனும் அவரது படை வீரர்களும் ராமநாதபுரத்தை அடையும் முன்னரே சுந்தரலிங்கமும் வேறு சில படை வீரர்களும் மாறு வேடத்தில் ராமநாதபுரத்தை அடைந்து எடுபிடிகளாய் ராமநாதபுரம் அரண்மனையில் வேலைக்கு சேர்ந்து கொண்டனர். நட்பு ரீதியில் பேச அழைத்த ஜாக்சன் துரை நேரடியாகவே வரி பிரச்சனைகளை கிளறினார். வரி கட்ட மாட்டேன் என்று கட்டபொம்மன் வீர முழக்கமிட வெள்ளை தளபதிகள் கட்டபொம்மனையும் உடன் வந்தவர்களையும் சுற்றி வளைத்து கலவரத்தை உண்டாக்கினர். மாறு வேடத்தை களைத்துவிட்டு சுந்தரலிங்கம் தளபதி சுந்தரலிங்கமானார். சுந்தரலிங்கத்துடன் வந்திருந்த ஒரு சில படை வீரர்களும் பரபரப்பாயினர். சுந்தரலிங்கத்தின் வாழ்வீச்சில் 30க்கும் மேற்பட்ட வெள்ளை சிப்பாய்கள் மடிந்தனர். கலவர சூழ்நிலையிலும் ஜாக்சன் துரையின் நடவடிக்கைகளையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தார். இறுதியாக ஜாக்சன் துரையின் பக்கபலமாய் நின்று கொண்டிருந்த லெப்டினன்ட் கிளார்க்கின் உயிரையும் பறித்தது சுந்தரலிங்கத்தின் வாழ்வீச்சு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட கட்டபொம்மனும் அவரது தம்பி ஊமைத்துறையும் ராமநாதபுரத்திலிருந்து தப்பி சென்றனர். ராமநாதபுரம் கலவரத்தின் மூலம்
பிரிட்டிஷ் தளபதிகளின் நாவில் சுந்தரலிங்கம் என்ற பெயர் கோரத்தாண்டவம் புரிந்தது. போர் செய்வதற்கு முறையான அறிவிப்பு ஒப்பந்தம் ஏதும் செய்து கொள்ளாமல் கூலிப்படைகளின் துணையுடன் 1799 செப்டம்பர் மாதம் 4 கேப்டன் ஓரில்வி, லெப்டினன்ட் டெல்லாஸ், லெப்டினன்ட் காலின்ஸ், லெப்டினன்ட் டக்ளஸ், லெப்டினன்ட் டார்னிங்ஸ், லெப்டினன்ட் பிளாக் லூயிஸ், லெப்டினன்ட் பிரைடன் ஆகியோரை அனுப்பி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை அழித்து கட்டபொம்மனை அழித்தோ சிறைபிடித்தோ வெற்றியுடன் திரும்ப உத்தரவிட்டார் மேஜர் ராபர்ட். கட்டபொம்மன், தளபதி சுந்தரலிங்கம், இன்னும் சில படை வீரர்கள் மட்டுமே பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு அரண்களாயிருந்தனர். அந்த குறிப்பிட்ட நாள் 5/9/1799. வெள்ளை படைகள் கோட்டையை நெருங்க எப்பாடுபட்டேனும் மன்னனை காப்பேன் என சொல்லி வாளை உருவி மன்னன் முன் சென்றார் சுந்தரலிங்கம். ஒரு கட்டத்தில் சாதுரியமாக காரியங்களை முடித்து வெற்றியுடன் திரும்பக்கூடியவர் உன்னை தவிர வேறு யாரும் இல்லையே என்று கட்டபொம்மன் கூற சுந்தரலிங்கத்தின் நா அடங்கி போனது. போர் ஆரம்பமானது. மலை போல் இருந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் கொடி கீழே சாய்ந்தது. தொடர்ந்த வெடிகுண்டு சத்தங்களால் கோட்டை சுவர் அதிர்ந்தது. பல வெள்ளை படைகளின் உயிரையும் இரத்தத்தையும் குடித்த ஈட்டி முனை கோட்டை கொடியை நிமிர்த்தி நாட்டினார் வீரத்தளபதி சுந்தரலிங்கம். மன்னரிடம் சென்று, மன்னா, நான் உயிரோடு இருக்கும் வரை கோட்டையை தகர்க்கவோ எதிரிகள் உள்ளே நுழையவோ விடமாட்டேன். உங்களையும் ஆபத்து அணுகாது, இது சத்தியம் என்று உருவிய வாளின் மீது ஆணையிட்டு எழுந்தார் வீரத்தளபதி சுந்தரலிங்கம். தளபதி சுந்தரலிங்கம் சொன்னபடியே அவரது மாமன் மகள் வடிவு இரவு நேரம் ஆடுகளை கிடையில் சேர்ப்பதற்காக ஆவாரம் செடிகள் நிறைந்த காட்டின் வழியே வந்து கொண்டிருந்தாள். அதையே எதிர்பார்த்திருந்த தளபதி சுந்தரலிங்கம் ஆடுகளோடு ஆடுகளாய் சேர்ந்து கொண்டார். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்கும் எதிரிகளின் வெடிமருந்து கிடங்கு அந்த பகுதியில் தான் உள்ளது. வெடிமருந்து கிடங்கை ஆட்டுக்கூட்டம் நெருங்கியது. வெள்ளை சிப்பாய்கள் ஏதோவென்று பரபரத்தனர், வடிவை எச்சரித்தனர், ஆட்டுக்கூட்டத்தையும் விரட்டினர். ஆட்டுக்கூட்டத்திலிருந்து விலகிய சுந்தரலிங்கம் மின்னல் வேகத்தில் பாய்ந்தார். வாசல் அருகே நின்று கொண்டிருந்த சிப்பாயின் மீது சுந்தரலிங்கத்தின் வாழ்வீச்சு இறங்கியது. அங்கிருந்த தீப்பந்தத்தை எடுத்தார். அருகில் முறைப்பெண் வடிவு நின்று கொண்டிருந்தாள். திட்டம் அப்பொழுதுதான் முறைப்பெண்ணான வடிவுக்கு தெரிந்தது. சுந்தரலிங்கத்திற்கு எதுவும் பேச முடியவில்லை. வெடிமருந்து கிடங்கின் உள்ளே பாய முயன்றார். வடிவு தடுத்தாள். மாமா, நானும் தான் என்றாள். விவரம் தெரியாத எதிரி சிப்பாய்களும் தளபதிகளும் வெடிமருந்து கிடங்கை சுற்றி வளைத்தனர். வீராவேசமாய் தீப்பந்தத்தோடு சுந்தரலிங்கமும் வடிவும் வெடிமருந்து கிடங்கினுள் நுழைந்தனர். அடுத்த நொடியில் அவர்கள் ஏற்படுத்திய இழப்பு வெடிமருந்து கிடங்கு தீப்பிழம்பானது. இந்த உலகத்தின் முதல் தற்கொலை படையான வீர தளபதி சுந்தரலிங்கமும் வடிவும் அங்கே ஜோதியாய் மறைந்தார்கள். 1799 செப்டம்பர் 8 நடு சாமத்தை தொடாத அந்த இரவில் இருவரும் இந்த உலகத்தை விட்டே மறைந்தார்கள். அடுத்த நாள் 9 பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை கைப்பற்றப்பட்டது. கட்டக்கருப்பன் சுந்தரலிங்கம் மட்டில்லா பேருங்கொடுத்தானடா, 1000 கம்பளம் 100 பரிவரம் அதற்கு நீ ஒரு வீரனடா என்று வானமாமலை தொகுத்த கட்டபொம்மு கதைப்பாடல் கூறுகிறது. வெற்றியாய் வந்தவன் சுந்தரலிங்கம் தான். 10 வராகன் பெரும்படியாய் 2 பதக்கந்தாலும் எடுத்து போட்டார். முத்து பதித்த கடுக்கனிட்டார், முத்து மோகன மாலையும் தானும் போட்டார் என்றெல்லாம் பண்டைய இலக்கியங்கள் பறைசாற்றும் சுந்தரலிங்கத்தின் வீரம் வெள்ளையராட்சியை எதிர்த்த எவரின் வீரத்திற்கும் சளைத்ததல்ல. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம்.